உங்களோட வூன்ஸை நீங்கள் ஹீல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க எல்லாத்து மேலேயும் அந்த பெயினை திணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த கோட் ஒன்று பாருங்கள், யூ ஹீல் யுவர் வூன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ப்ரெடிங் த பெயின், தட் இஸ் ஸ்ட்ரென்த். உண்மையான வீரம் என்ன தெரியுமா? எனக்கு ஒருத்தன் கஷ்டத்தை கொடுத்துட்டான், எனக்கு ஒருத்தன் பெயினை கொடுத்துட்டான், அதை நான் மீறியே ஆகணும். நான் மீறலன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட இருக்கிறவங்க லட்சம் என்னோட ஒய்ஃபுக்கு நான் அதை கொடுத்துருவேன். என்னையும் அறியாமல் நான் காயப்பட்டதுனால நான் இன்னொருத்தவங்களை காயப்படுத்த ஆரம்பிச்சிடுவேன். பட் இதுவே நான் அந்த காயத்தை உணர்ந்து நானே என்னை மன்னிச்சிட்டா, இல்லை என்னை காயப்படுத்துனவங்களை நான் மனசால மன்னிச்சிட்டேன்னா அதை நான் பாஸ் பண்ணாமல் விட மாட்டேன். அடுத்த ஜென்ரேஷன் நான் போக விட மாட்டேன். இல்லாட்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் இதை கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்கள், நம்மளோட லைஃப்பில் யாரோ உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பர்சனை நீங்கள் மன்னிக்கலைன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வலியை கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த வலி உங்களுக்குள்ளார இருக்குதுல்ல, அதை நீங்கள் ஹீல் பண்ண ஆரம்பிக்கணும். when will you do this? there's no better time. நான் சொல்ல இன்றைக்கி தான் பெஸ்ட் நாள். அவங்கள நீங்கள் மன்னிச்சு விடணும். தயவு செஞ்சு க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் சே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதை பண்ணிங்கன்னா வெரி குட், உங்களுக்கும் நல்லது, உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. மெயின்லி உங்களோட சில்ட்ரன் ஒருத்தவங்க யாராவது இப்போ இருந்தாலோ இல்லை ஃப்யூச்சரில் வரப்போகிறாங்கனாலும் அவங்களுக்கு நீங்கள் இதை பாஸ் டவுன் பண்ணாமல் இருப்பீங்க. நான் ஹர்ட் ஆனது உண்மை, ஆனால் அடுத்த ஆளுக்கு நான் இதை கொடுக்க மாட்டேங்கிற அந்த ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிங்க. இது ஒரு மெசேஜாக இருக்கட்டும். இந்த யூனிவர்ஸ் என்கிட்ட பேசி நான் உங்களுக்கு இது சொன்னதாக இருக்கட்டும். யூ வாட்சிங் திஸ் ஃபார் அ ரீசன். கரெக்டான டைமுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க. மன்னிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ நேரில் போய் கூட மன்னிப்பு கேட்க வேணும். கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் டெல், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். தட்ஸ் எனஃப்.